போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வரக்கூடிய தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், இல்லை குரூப் 4 எக்ஸாமாக இருக்கலாம். இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி லாக்டவுன் கொரோனாக்கு அப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக டீமோட ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4லேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸ்டடி பிளான் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் டெஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஆப்பில் இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் கொடுத்துருவோம், செக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் புத்தகம் இருக்கணும். புத்தகம் இல்லாதவங்க அதிகமாக டீம் இருக்க வெப்சைட்டில் புக்ஸ் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதி அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை 2 அதே போல் 2013லேருந்து 2018 பதவிகளுக்கான நேர்முக தேர்வு பற்றிய ஒரு செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் பற்றியோ இல்லை குரூப் 4 எக்ஸாம் பற்றியோ அப்டேட் இல்லை. ஆனால் இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூ அதே போல் அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு டைம் இல்லாமல் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க குரூப் 4க்கு இல்லை குரூப் 2 குரூப் 2 அப்படின்னா படிக்கிறத இன்னும் தீவிரப்படுத்திக்கும். ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரிங்களா? 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் குரூப் 2 குரூப் 2 இல்லை குரூப் 4 நமக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதற்கான தகவல்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அவங்க. ஏன்னா ஒவ்வொன்றை பற்றி அவங்க 1 by 1 தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரே டைமில் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ 1 by 1 அவங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன தகவல் வருது அப்படின்னு பார்த்துட்டு படிக்கிறத விட படித்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் தயாராகிக்கோங்க. குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், இல்லை குரூப் 4 இருக்கலாம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? நமக்கு தகவல் வரும்போது நமக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கணும். ஓகே, இந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த ப்ரெஸ் ரிலீஸ் 1/7/2021 வந்த ப்ரெஸ் ரிலீஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் 8/6/2021 11/6/2021 வரை நடக்க இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லை கிரேட் 2, சரிங்களா? அதான் நிலை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான இன்டர்வியூ 8/6லேருந்து 11/6 வரையும் நடக்க இருந்த இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொரோனாவால் ஒத்தி வச்சாங்க. இப்போ அதற்கான இன்டர்வியூ நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா தேதி கொடுத்துருக்காங்க, எந்த தேதியில் நடக்கும் அப்படின்ட்டு. 19/7/2021 24/7/2021 வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 21ஆம் தேதி மட்டும் விட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ 19லேருந்து 24ஆம் தேதி வரையும் இதற்கான இன்டர்வியூ நடக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்து எக்ஸாமுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து இனிமேல் செயல்படும், சரிங்களா? அடுத்தடுத்து அவங்க எக்ஸாம்ஸ் எப்படி நடத்துவோம், இல்லை புதுசாக ஒரு பிளானர் கொடுக்கலாம், இல்லை அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்ற தகவல் கொடுக்கலாம். எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா போன வருஷம் நமக்கு பெருசாக எக்ஸாம் இல்லை, இந்த வருஷமும் அப்படியே போயிடுச்சு. அப்படின் போது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு தகவல் வரும். அது வரலையும் நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, படிக்கணுமா படிக்க வேண்டாமா, டைம் நமக்கு போயிட்டே இருக்குது, என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்டலாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமையை செய் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சே தீரும். எக்ஸாம் நடத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துவாங்கன்றது உங்களுக்கும் உறுதியாக தெரியும் இல்லையா? அது எப்போ வருன்றதுக்காக தான் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கும். ஸோ இவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிறத மட்டும் டெய்லியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி ஒரு 2 மணி நேரத்தை நாள் படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 4 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு கை கொடுக்கும். 1 மணி நேரம்லாம் பத்தாது, சரிங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சத்தியமாக பத்தாது. நம்மளால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. பேஜ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லி சேலஞ்ச் நம்ம கொடுத்துட்ருந்தோம் மே மாதம் ஜூன் மாதம். ஸோ எந்த அளவு நீங்கள் படிக்கிறீங்க, எந்த அளவு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் பிளான் கொடுத்துருப்போம். 210 நாளுக்கான பிளான் கொடுத்துருக்கோம். அந்த பிளான் பாருங்கள். குரூப் 2 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கும், வீடியோ கோர்ஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புக்ஸ் வாங்கிட்டு வீடியோ கோர்ஸோ டெஸ்ட் பேட்சோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல் தேவை புக்ஸை பற்றியோ இல்லை வீடியோ கோர்ஸ் பற்றியோ டெஸ்ட் பேட்ச் பற்றியோ அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிங்க, சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கான அப்டேட் வரவே வராது, நம்ம 2 வருஷம் கழித்து தான் படிக்கணும், இல்லை 1 வருஷம் கழித்து தான் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் போகாமல். ஏன்னா அப்படி சொல்கிறவங்க அவங்க படிச்சிருவாங்க, அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க, சரிங்களா? நம்மளை டைவர்ட் பண்ணுறது அவங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு போட்டியாளர் தான், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்கே படிக்கக்கூடிய எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர் தான். அப்போ அவங்களுக்கான வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. அப்படின்னும் போது நீங்களும் படிங்க.
ஒரு டீமாக சேர்ந்து படிக்கிறீங்க, நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்கும். நிறைய பேர் கிராமங்களில் அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படிக்கும்போது 10 பேரும் படித்து 10 பேருக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே இருக்கும். சரிங்களா? 10 பேர் சேர்ந்து படித்தோம், 10 பேர் வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியாக படிங்க, படிக்கிறத மட்டும் டெய்லியும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கையே நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாய்ப்பு வரக்கூடிய தேர்வு தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது, நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரலையும் உங்கள் வாய்ப்பை தவற வெட்டுறாதீங்க. அடுத்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றுவரும். நன்றி, வணக்கம்.